லோரியை வந்துட்டு பிரிசன்ல இருக்கும் போதே அவர் கல்யாணம் பண்ணிக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி தான் இப்போதைக்கு அந்த கதை முடிஞ்சிருக்கு. இதுக்கப்புறம் வரப்போது தான் த லாஸ்ட் ரைட்ஸ். இந்த கதையெல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் கிட்டத்தட்ட 1964 ஒரு பர்டிகுலர் டீமனை அவங்க ஒன்ஸ் அதை தொட்டதுக்கு அப்புறம் அதை எக்ஸாசம் பண்ணிருக்க மாட்டாங்க. அப்பதான் ஜூடி பிறந்திருப்பா. அந்த விட்டு போன டீமன் விட்டு போன வாசலிலே வாழ்க்கை பூரா காத்திருப்பேன் அந்த மாதிரி 22 வருஷம் இவங்ககிட்ட காத்துட்டு இருந்திருக்கும் போல அந்த மாதிரி ஒரு பிளாட்டை கடைசி படத்துல கொடுத்திருப்பாங்க. அதுதான் இந்த லாஸ்ட் ரைட்ஸ். சோ அந்த ஸ்மால் ஃபேமிலி கேஸ் அதை எடுப்பாங்க. சம்ஹவ் அந்த மிரர் அவங்க வீட்டுக்கு வந்திருக்கும். அந்த மிரர்னால அங்க பிரச்சனை வரும். இவங்க ஃபர்ஸ்ட் இனிஷியலா அந்த கேஸ் எடுக்க மாட்டாங்க. எல்லாத்தையுமே விட்டு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. பட் சூழ்நிலைகள் அவங்களுக்கு ஏத்த மாதிரி இல்ல. நீ பற்ற வைத்த நெருப்பொன்று பற்றிய உனை கேட்கும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி இவங்களையே தேடிட்டு இருக்கிற மாதிரி இவங்களே வர வச்சு அந்த கேஸை முடிக்கும். அதுக்கு ஜூடியோ ஒரு ரீசனா இருப்பா. உண்மையாலுமே ஃபேரோலாவே இருந்தாலும் இந்த மொத்த லோரியை நம்ம கம்ப்ளீட் பண்ணி பார்க்கும்போது இந்த டீமனை பத்தி மட்டும் முழுமையா சொல்லப்படல அப்படிங்கிற ஒரு சிறிய குறை